வணக்கம், உங்கள் மீனவன். இன்னைக்கு வந்துக்கிட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அன்பு மனைவியின் அழகான சமையல். ரொம்ப நாளாச்சு இந்த வீடியோ போட்டு. ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, கேட்காங்க, வீட்டில் உள்ள சமையல்லாம் பண்ணுங்க அப்படின்னு. நமக்கு வேலைகள் அதிகம், அதையே காமிச்சிக்கிட்டு இருக்கேன்டா. குட்டி மீன் அம்மாக கையில் வச்சுருக்காள், அதை உங்கள்கிட்ட காமிக்கிறா. வேலைகள் அதிகமாக இருக்கனால பண்ண முடியல. சரி, இருந்தாலும் இன்னைக்கு தாய் வைக்கக்கூடாதா பச்சையா. இன்னைக்கு வந்துக்கிட்டு கொஞ்சம் வாயில் வைக்கக்கூடாது தங்கம். வீட்டில் சும்மா ஃப்ரீயாக இருக்கிறதுனால வீடியோ பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். சூடமீனில் பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போகிறீங்க? ஏதோ பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அதை சொல்லுங்கள். சூடமீன் தான் பெஸ்ட்டு, அதனால சூடமீன் எடுத்துருக்கேன். எப்படி செய்கிறேன்னு வீடியோ மீன் ஆச்சுக்குருவோம். பக்கத்தில் இருக்க இது என்னதுமா சியான்றா? இது என்னதுமா? மோச்சமா லியோவாடா? லியோ மோச்சமா? எங்க வீட்டுல ஒரு இது இருக்கு, தியோ இருப்பான்ல, தியோட இருக்கு தெரியுமா? அவனை நாங்க தியோ அப்படின்னு கூப்பிட்டோம், ஓடிங்கிறான். நம்மளத்தான் கூப்பிடுறாங்க. இது லியோ. நீங்க நினைக்கலாம் என்னடா விஜய் படமா வச்சிருக்கீங்கன்னு. இல்ல, விஜய் படம் லியோ வர்றதுக்கு முன்னே இதுக்கு நாங்க அந்த படம் வர்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. எங்கள்கிட்ட இருக்கு லியோ. அப்பவே வச்சுட்டோம் அதுக்கு லியோன்னு. ஒரு ஆள் ஆஞ்சு போட்டிருக்கு. இப்போ வந்து இதை மண்ணில் பதிச்சு பட்டக்கருவாடு செய்யணுமாடா? இதை பண்ண முடியாதா? பெரிய மீன் தாண்டா பண்ண முடியும். ஆமா, முழுசா வேணுமா? சரி, அப்படியே முழுசா நீ சாப்பிடு. அப்படியே சாப்பிடு போ. சரி, முழுசாவே வச்சு கொடுத்துருவோம். இப்படியே போடக்கூடாது. இந்த மீன் வந்து எத்தனை, ஒரு 3 துண்டா வெட்டப்போறோம். என்னால கஞ்சமா இருக்கும் போல பிள்ளை. இந்த பிள்ளை 3 துண்டா வெட்டுதுன்னு நினைக்காதீங்க. இதுக்கு வந்து 3 துண்டா தான் வெட்டணும். கடுமை வச்சு போச்சு. இதுவும் பெரிய மீன் தான் பாருங்க. இது என்ன மீன்றா தங்கம்? வாயில வர மாட்டேக்கா. சூட மீன், சூட மீன், வாழை மீனா? உனக்கு பிடிச்ச மீன் என்ன மீன்? அப்ப வஞ்சர மீன்லாம் பிடிக்காதா? மீன்னாலே என் தங்க பிள்ளைக்கு பிடிக்கும். என்னம்மா? இந்த மாதிரி நடிக்க போட்டிக்கணும். மீனை வந்து குழம்புக்குன்னு எடுத்து வச்சாச்சு. பாதி வந்து தான் வளைஞ்சிருக்கு. இதுல என்ன ஒண்ணு மட்டும் முழுசா கிடக்கு? அது வந்து முழுசா போட்டு வேணுமா என் மகளுக்கு, அதனால போட்டிருக்கு. அதுல வேற ஒன்று சொல்லிட்டு போயிடான். இது வந்து அவள் அக்காவுக்கான், இது வந்து அவளுக்கும். ஆளுக்கு ஒரு முழுசு. அது என்ன குடல் கூட எடுக்காம வச்சிருக்க முழுசுன்னு சொல்றேன்டி. எடுக்கக்கூடாது, சண்டை வந்துருச்சு. நீங்க ஒன்று அடிவாங்க, நீங்க பார்க்கலையா? எதுவுமே எடுக்கக்கூடாது, முழுசா போட்டுருமாமா? சரி. அப்புறம் வந்து மஞ்சளும் உப்பு எடுத்து வச்சிருக்கேன். வளசிக்கிடுவோம். உலசிக்கிறோமா அலசிக்கிறோமா? வளசுறது, இதான் வளசுறது. தண்ணி ஊற்றினா அலசுறதா? ஆமா. பார்த்தா உப்பு வந்து மாங்காய் எடுக்கும், மஞ்சள் வந்து அந்த ஸ்மெல் இருக்குல்ல, மீன் ஸ்மெல்லே எடுத்துரும். என்னமோ பண்ணியிருக்காங்க. சோறு வடிச்சாச்சு. எனக்கு அந்த நீ வடுத நீ தான் ஊற்றி தான் டம்ளரில். பார்த்து நல்லா கலக்கி விட்டுக்க.
உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். உடம்ப ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு வீட்டில் வடித்த சோறு வைக்க சொல்லுங்கள். வச்சுட்டு அப்படியே இந்த வடுதண்ணி அப்படியே உங்கள் ஒய்ஃப்கிட்ட அப்படி கேட்டு இந்த இருக்கு பாருங்கள். அப்படியே நம்ம பூஸ்ட்டு அந்த ஹார்லிக்ஸ் குடிக்கிறோம்ல, அதை விடலாம் இந்த வடித்த தண்ணி வந்து ரொம்பவே சத்து அதிகம். சூப்பராக இருக்கும், குடிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏதோ சில வந்து உடம்புக்கு அந்த மருத்துவமாக இருக்கிறதுலாம் கஷாயம் மாதிரி இருக்கும்ல, சாப்பிடவே முடியாது. ஆனால் அந்த வடித்த தண்ணி சூப்பராக இருக்கும். அந்த வடித்த தண்ணியில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி 2 பச்சைக்காய் போட்டு நைட்டு சோத்தில் ஊற்றி வச்சிங்கன்னா காலையில் பழைய கஞ்சி ரெடி. என்ன ஆண்டவரே, இன்னும் ஒரு கப்பையும் காணும். தண்ணி ஊற்றுறக்காட அந்த தண்ணி இருக்குமா, அதையும் குடிச்சிருவீங்களா? பாருங்க என்னென்னமோ எடுத்து வச்சிருக்கீங்க. நிறைய பொருள் இருக்கு. மஞ்சள், இது மிளகாய் பொடி, கருவேப்பிலை, புளி, வெள்ளைப்பூடு, இஞ்சி, தேங்காய் பூ, பச்சைக்காய், வெங்காயம், மீன். போடுங்க. மீனை வந்து கழுவி எடுத்து ஒரு சூட மீனை வந்து நான் 3 துண்டா போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை துண்டா போட விருப்பமோ போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு துண்டு தான் மேலே போட்டிருக்கேன். இந்த துண்டு இல்லை. சரி. ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சியும் பூண்டும் அரைச்சது இல்லை, அப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணது போட்டாச்சா. அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, இஞ்சி பூண்டு நறுக்குனது. அப்புறம் வந்து 2 பச்சைக்காய். அப்புறம் வந்து வத்தப்பொடி, காஞ்ச மிளகாய் பொடி. ஆமாம், 2 ஸ்பூன். இது ஒரு ஸ்பூன் மஞ்சள். 1 ஸ்பூன் மஞ்சள். ரெண்டும் ஒரே அளவு தான் தெரியுது. இல்லை, 1 ஸ்பூன். அடுத்து வந்து நறுக்குன வெங்காயம். நறுக்குன வெங்காயம் போட்டாச்சா. அடுத்து வந்து துருவுன அரைக்கக்கூடாது, துருவிதான் இருக்கும். துருவுன தேங்காய். திருவுனதா துருவல், அது அப்பதான் சொல்லுவாங்க. எலுமிச்சம்பழ சைஸ்க்கு வந்து புளி எடுத்து கொஞ்சமா தண்ணியில ஊற போட்டு வச்சுக்கிறாலும் லைட்டா ஊற்றிக்கிறோம். லைட்டா ஊற்றிக்கணுமா? ஊற்றியாச்சா. ஸ்டப்பாகும். தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ வந்து நல்லா விரைவிடுவோம் எல்லாத்தையும். உப்பு போட்டுக்குவோம். நல்லா விரைவிடுவோம். பெரிய அடுப்பில் தூக்கி வச்சுட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு முடிக்கிறோம். தட்டு நான்ஸ்டிக் முடியாச்சு. கொஞ்ச நேரம் நம்ம வந்து புளி தண்ணி மட்டும்தான் விட்டோம். அதனால இப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா அந்த ஆவி இருக்குல்ல மேலே போய் இந்த மூடியில் போய் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி உருவாயிரு. இது கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே எடுத்து அப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். என்னாச்சு? கண்ணை கசக்கிட்டு இருக்கீல? தக்காளி வெங்காயம் இதெல்லாம் இதுக்கு புளி ரசம். என்னமோ உள்ள ஃபுல்லாக வேர்த்து போயிருக்கு. சொன்ன மாதிரி தண்ணி விட்டுட்டேன். ஆமாம். உங்களுக்கே தர மாட்டேன். ஆமாத்தா. கருவேப்பிலை போட்டாச்சா. வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய். எண்ணெய் முன்ன கூட ஊற்றக்கூடாதா? இப்படி தாச்சா. வந்து ஒரு தட்டில் எடுத்துருவோமா? பொண்ணு தான் சோறு வைக்குமா? வைத்தா அப்பாவுக்கு சோறு வைங்க. அத்தடி என் தங்கப்பில் எவ்வளோ அழகாக வைக்கிது சோறு. அத்தடி தங்கப்பில் நீங்கள் யாருமா?
யார் அம்மா? நீங்கள் எங்கள் அம்மா தானே, எங்கள் அம்மா தங்க பூச்சர் தானே நீ. இப்போ வந்து அப்படியே நம்ம இதில் வந்து அப்படி கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கிறோம். அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே எடுத்தாச்சு. அப்படி எடுத்துட்டு சோறு வேணும் தொட்டுக்கிற வேணாமா இந்த கரண்ட் இப்படி எல்லாம் தொட்டுக்கிற வேணும், சோறு தான் வேணும்னு சொல்லலாம் கேள்விப்பட்டிருக்கேன். நாங்கள் இந்த தங்கப்பிள்ளைக்கு சோறு, புளிரசம். தங்கப்பிள்ளை உங்கள்கிட்ட முழு மீன் இங்கே வச்சுருவோமா? இந்த இருக்கும் உங்கள்கிட்ட மீன். போதுமா? போதுமாடா? அப்புறம் ரசத்தையா? அது மீன் வெந்தா உடையத்தாண்டா செய்யும். இந்த அப்ப ரசத்தையா? தண்ணி இருந்தா இருக்குல்ல? தண்ணி வேண்டாம், அப்பதான் சாப்பிடுவேன். இருக்குது இது மேடம். பாருங்க அப்படியே அருமையா, அப்படியே அருமை. என்னம்மா பாட்டு படிங்க? நம்ம படிச்சில நம்ம அன்னைக்கு ஒரு பாட்டு படிச்சில என்ன எப்படி அப்படியே சூப்பராக ரசம், புளி ரசம். இங்கிட்டு பாருங்க மாம்பழம். அப்பா இங்கே மாம்பழம். இந்தாங்க என் தங்கப்பிள்ளைக்கு மாம்பழம். அப்படியே இந்த புளி ரசமும் அந்த இருப்பாருங்க மீன் அப்படி பீஸாக வெட்டி போட்டுருக்காங்களா, அப்படியே எடுத்துட்டு அப்படி சின்ன முள்ள அப்படி ஆக்காது. அப்பா சூப்பராக இருக்குது இது. எப்படிங்க அப்படியே அவியக்கறி மாதிரியே இருக்குது. நீங்களும் கடையில் மத்தி மீனோ சூட மீனோ சாலை மீனோ வாங்கி சாப்பிட்டீங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்க. அல்டிமேட்.